என் பாசத்திற்கும் என் பாஸ் ஐடியாஸ் அன்பர்களே, என்னடா அவனுங்க எங்கேயோ ஓடிட்டு இருக்கானுங்கன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாக ப்ளோட்ட பிளான் இப்போ தான் இன்றைக்கி வந்து நிறைவேற போகுது. அதை நிறைவேற்றுறதுக்காண்டி நாங்களும் ஓடின்னு இருக்கிறோம். வழக்கம் போல் தான் எல்லா இடத்துக்கும் எப்படி லேட்டாக போகுமோ அதே மாதிரி தான் இந்த ட்ரெயினுக்கும் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். அதனால் கொஞ்சம் ஓட வேண்டியதை போச்சு. டைமிங்கில் பிடிக்கணும்னு ஓடிட்டுருக்குறோம். பிடிக்கிறோமோ பிடிக்கலையோ ஓடி போய் பார்த்துக்க தெரியுது தான். அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னா, பொதுவாக வந்து எல்லாருடைய பசங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு நேம் இருக்கும். அந்த நேமு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பிளானிங்லேயே இருக்கும். அது எக்ஸிக்யூட்லாம் ஆகாது. ஆனால் நாங்கள் வந்து ஏதோ ஒரு வழியாக வந்து ஒரு மாதத்தில் பிளான் போட்டோம், ஒரு மாதத்தில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். அது என்னன்னு தெரில, எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து ட்ரெயின் பிடிக்க போயிட்டுருக்குறோம். நாங்கள் ஏறோமா இல்லையான்ட்டு பார்த்துனே இருக்கோம். என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. உட்காருங்களா மாட்டீங்களாடா? ஆமா ஆமா தம்பி, நீ எதுக்கு அங்க போறேன்னு தெரியும். எங்க பேரு ரகு, நீ நாங்க போயிடலாம். எல்லாரும் ஏதோ மறக்கமா நினைச்ச பாட்டு போற பேர் முத்துட்டு போயிட்டு இருக்கோம். அது மாதிரி வெல்கம் டு பாஸ் ஐடியாஸ். எங்க போறோம்? நம்ம எங்க போறோம் கேக்குறீங்களா? நம்ம வந்து இப்ப வந்து போலாம்ப்பா. எங்க போறாமா? போலாம்ப்பா. நீ ஏன் டிக்கெட் போட்டு எல்லாரையும் கூட்டு வந்து எல்லாரையும் கூட்டு பண்ணுங்க. போலாம். பேருல ஒரு ஹிண்ட் இருக்குது. போலாம்ப்பா. அதை டீ கோட் பண்ணினா உனக்கே புரியும். போலாம். அதான் போலாம்ப்பா. பேருல டீ கோட் இருக்குது. போலாம் என்றியே எதுல போயிடுறோம்? ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். அப்படியா? சவுண்ட் இருக்குது. போலாம் வா. எங்க போறோம்? அதுதான் அந்த ஏரியா பேரே போலாம் போதான். அந்த ஊரு பேரே போலாம் போதான். அந்த டிஸ்ட்ரிக்ட் பேரே போலாம் போதான். அந்த ஸ்டேட் பேரே போலாம் போதான். அந்த மாதிரி ஊரே இருக்கு. அதான் டீ கோட் பண்ணி பார்த்தா புரியும். பாண்டிச்சேரி இருந்து இப்ப நம்ம வந்து பெங்களூர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். ஓகேவா? பாண்டிச்சேரி இன்பத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்ல வரியா? பெங்களூர் இல்ல, உங்களுக்கு இன்பம் பெங்களூர் தானே ஃபர்ஸ்ட். இன்பம் உங்க வெளியே பாட்டு வேற பாடிடுவாங்க. வந்து நம்ம மகன் ஜிப்பேன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 hour ஆகுது. ட்ரெயின் போகுது. ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்துல இருந்து ட்ரெயின் ஆடுதோ இல்லையோ, இவன் மட்டும் நான் ஆடுமே இருப்பேன். ஒரு மார்னிங் வந்து ஒரு 8:30 வந்து ட்ரெயின் ரீச் ஆகும். அது வரைக்கும் இவங்க என்னென்ன பாடுபட்டு தெரியல. இவங்க வேற ட்ரெயின் ஏறணுமோ ஏறலையோ கூப்பிட்டே இருக்கிறது. இதுக்கப்புறம் போற ஊரு பேர் வந்து போலாம்பா. இன்பத்தை நோக்கி போறோம். ஓகே, அப்படியே எல்லாரும் போலாம் சொல்லிருக்கோம்ப்பா. போலாம் வாங்க. ஆளு பாக்கும் இல்லண்ணே. சொல்லி கொடுத்துருவாரா? கேமரா பண்ற ஒரு ஆளு
ஆமா இவர் வந்து புதுசா மாத்திருக்கீங்க இந்த ஹவுஸ் அப்படியே பாத்துருவாங்க கை கட்டி ஒரு மாசம் அடிக்கிறாரு பாருங்க அவங்க யாரும் போய் தெரியும் இவர் சம்பந்தப்பட்ட யாரும் பாத்தீங்க கொள்ள வேண்டிய தொலைபேசி பாக்கனா அண்ணா குட்டியா இருப்பாரு ஆனா ஆளு கொஞ்சம் சுட்டி குட்டியானாரு இவர் யாரு எப்படிப்பட்டவர்ன்ட்டு கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க இது வந்து எத்தனை நாள் பிளான்டா 4 வருஷமா இன்னும் 4 வருஷம் 4 வருஷமா எனக்கு தியாகம் பண்ண மாதிரி 4 வருஷம் நம்மளுக்கு 10 வருஷம் ஆமா 10 வருஷம் பண்ண போறோம் எக்ஸிட் பண்ண போறோம் இது பாத்தீங்க கன்ஃபார்ம் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா பிளான் பாத்தா எத்தனை நாளா 5 days பிளான் 1 week பிளான் தம்பி என்ன புக் பண்றாங்க அப்புறம் பரவாயில்லையா இவரே புக் பண்ணிடுவாங்க பரவாயில்லையா வரும்போது இங்க எதுவும் இருக்காது நாங்க அப்படியே பேக மாட்டிக்கிட்டு லேப்டாப் கையில வச்சுட்டு போக வேண்டியதுதான் கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்கன்னா இவ யாரும் வேற கம்பார்ட்மெண்ட் போய்யா சரி இதுக்கு மேல இந்த ட்ரிப்போட அப்டேட் நாங்க அடுத்து அப்படியே கொடுத்துட்டே இருக்கோம் அப்படியே கண்டிப்பா வாட்ச் ஒரு சின்ன சின்ன வேலை அது ஒரு ரூபா இருக்கலாம் மோசமா இருக்குது ஏசி கம்பார்ட்மெண்ட் புக் பண்ணாங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் ஒரு ஆளு என்ன கேட்டா உங்களுக்கு தனிமை பிடிக்குமா சேர்த்து குடும்பம் கேட்டேன் எனக்கு வந்து நேச்சர்ல ஒரு தனிமை தான் பிடிக்குங்க போடு தனிமை அடிக்கிற போடு ஆளுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் போடு போடாச்சு அதான் நகர் பெற்றுறோம் உணவு பெற்றுறோம் அதான் நீ சொன்னாங்க நம்ம இந்த வேக் எடுத்து சொல்லிடு இதுதான் நம்மள இன்டர்வியூ வேகா இருக்கும் அப்படியே தேடி ஆரம்பிச்சு நம்ம கோவால என்ன பண்றோம் அது வந்து மைண்ட பொறுத்து நம்ம மூளை பொறுத்து ஆக்சுவலா காலைல 8:20 தான் ட்ரெயின் ரீச் ஆகும் அது வரைக்கும் நான் தூங்குவோம் பண்ண எனக்கு தெரியாது இப்படியே ஓரமா உட்காந்து நான் அப்படியே பாத்துட்டு வரலாம் காத்து யார காத்துடா ஐயோ இவனை எங்கடா புடிச்சு நீங்க சொன்ன மாதிரி பசி இருக்கான் ப்ரோ பசி ஆக மாட்டான் சரி ஓகே ஸ்நாக்ஸ் பேக் அது அந்த கம்பார்ட்மென்ட்ல ஒரு கட்ட பையில தான் வாங்கி கொடுக்கலாம் வெறும் சிப்ஸ் தான் எவன் தூக்கிட்டு போறானே தெரியல தூக்கி போயிடானா ஆமா மேலதான் இருக்கு அங்க யாரு இருக்கா யாருமே இல்ல சிப்ஸ் தான் மட்டும் தான் கார் மட்டும் இருக்கு போய் பார்த்தா பாருங்க அது என்னமோ எனக்கு தெரியல இவர் கம்பார்ட்மெண்ட் கீ எடுத்து பண்ணுங்க உடனே அந்த சீட்டை மாத்துறாவா மாத்திருக்கா என் பேர் ரகு யார் ரகு பேரை மாத்தோடாங்க இவன் எதுக்கு ட்ரெயின்ல வேகமா வந்து ஏறுறானு முன்னாடி வந்துட்டான் முன்னாடி சீட்டு பார்த்துட்டான் முன்னாடியே உட்காந்துட்டான் ஆனா என்ன தெரியுமா பண்றான் இங்க வந்துரு சொன்னதுல வர சீட்டு இங்க சொல்லல சீட்டு தான் வேணும்னு சொன்னா கேக்குறேன் என் சீட்டு எதிராக கேக்குறேன் சரி எதையாச்சும் சொல்ற ஒரு உட்கார்றான் பேக்கேஜ் வைக்கிறேன்னா இருங்க சொல்றேன் என்னன்னா ஆல்டர் பண்ற வேலை கொஞ்சம் பொறுமையா இருந்தது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் வெற்றிட்டு இருக்கிறாங்களா அதை ட்ரெயின் டிராவல் சொன்னேன் நானு ட்ரெயின் டிராவல் கிளாஸ் போறத பாத்துட்டு இருப்பாங்க ஆமா ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அப்படியே வீட்டுல கண்டிப்பா பாத்துட்டே இருங்க சைனிங் ஆஃப் பை அப்படியே அடுத்த
2,000 years later. ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமா? அவ்வளவுதான்டா, ஒரு வழியா கோவான்னு கோவாக்கே வந்தாச்சு. என்ன ப்ரோ டப்புன்னு எடுத்து ரிவீல் பண்ணா என்ன சொல்றது? நான் ஏதாவது சஸ்பென்ஸ் எப்படியோ தெரிஞ்சு போனக்கா தான்டா கோவா. நீதான் வா போ ஏதோ சொல்லிட்டு அப்புறம் என்ன கோவா வேற. மணி எத்தனை ப்ரோ? மணி ஒரு 5:50 ஆயிடுச்சு. ஆமாண்டா. ஐயோ நம்ம இது அடுத்த நடுவுல plan என்ன ப்ரோ? நம்ம அடுத்த பிளான் என்ன, அடுத்தது கார் எடுப்போம். கார் எடுத்துட்டு அப்படியே நம்ம அடுத்த ரூம் பார்க்கணும். ரூம் பார்க்கணுமா? ஆமா ஆமா. ஓகே, இப்போ கார் எடுக்கிறோம், ரூம் பார்க்குறோம். அது மாதிரி ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. என்னது? காலை கடன் முடியுதுங்க. காலை கடை முடியுமா? சரி, அது ரூம் எடுத்துட்டு பாத்துக்கலாம். ரூம் எடுத்துட்டு போய் பாத்துக்கலாம் ஒரேடியா. அது வரைக்கும் தாங்காது, அவருக்கு போய் வருதுன்னு இப்பவே வருதுன்னு டப்புன்னு முடிச்சுட்டு டப்புன்னு வேலையை முடிச்சு போவாங்க. அப்புறம் சரி, இது வந்து நம்மளோட இந்த வீடியோவே இருக்கட்டும். இதுக்கு அடுத்து நம்ம என்னென்ன நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோமோ ஒண்ணு எபிசோடா போட்டு நம்ம இந்த கோவா பத்தி சும்மா நம்ம தெரிஞ்ச 1-2 காட்டுவோம். அவ்வளவுதான் மேட்ரு. தெரிஞ்ச 1-2 காட்டுவோம். தெரியாது நிறைய இருக்குதுடா. ப்ரோ நைட்டு ட்ரெயின்ல வரும்போது தூசாகர் ஃபால்ஸ் வந்தா எழுப்பு நீங்க கரெக்டா அந்த ஃபால்ஸ் கிட்ட வரும்போது மட்டும் தான் எல்லாரும் மட்டையாயிட்டீங்க. அதை ஏஞ்சி வந்து பார்த்தோம், எங்க தெரிஞ்சது? எல்லாம் லைட்டா தெரிஞ்சது. இதுல பகல்ல வந்தா நல்லா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன்ல. பகல்ல வந்தா தான் கரெக்டா இருக்கும். நைட் டைம் வந்து கொஞ்சம் அந்த டிசில் தான் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்றதா இருக்கும். அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த தூசாகர் ஃபால்ஸுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கும் கண்டிப்பா. ஆமா, அது கொஞ்சம் எங்கடா ஃபாரஸ்ட்? நம்ம டாஸ்க் ஏஜெண்டா பாத்துட்டு இருந்தோம். இல்ல ஃபாரஸ்ட் தெரிஞ்சது இல்ல ப்ரோ. அது வந்து அந்த நேச்சுரல் உண்மையா நேச்சர் உங்களுக்கு தெரியும் ப்ரோ. சரி, ஏதோ நம்ம இன்னொன்னு பகல்ல வந்தா பாக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, இப்ப இந்த ட்ரெயின் நீங்க சொன்னதுக்கு காரணமே இந்த ஃபால்ஸ் பார்க்கணும். அது ட்ரெயின்ல வந்தா ஆமா, அதுதான் சொன்னோம். ஆனா ஆளே தூங்கிட்டான். தூங்கிட்டு ஃபால்ஸ் எல்லாம் போய் வாஸ்கோட காமா வரும்போது வந்து எங்க ஃபால்ஸ்னு கேக்குறான் அவன். ஃபால்ஸ் தாண்டிட்டோமான்னு கேக்குறான். வந்துட்டோமான்னு கூட கேட்கல அவன். அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம அப்படியே ரூமை பார்ப்போம். ஓகே ப்ரோ. ரூமை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் காரை பார்ப்போம். ஆமா வாங்க. காரை பார்த்து ரெண்டட பார்த்துட்டு அப்புறம் ரூமை பார்த்துட்டு இந்த ஏதோ லிக்கர் சொல்றேன். என்னடா வேணும் உனக்கு? நிரஞ்சன் லிக்கர் வேணுமா? ஓகே வா. ஆமா ரெண்டுமே வேணுமா உனக்கு? நிரஞ்சனுக்கு எப்ப மது வேணுமாமா? ஐயோ அதுவும் வேணுமா? அதுவும் வேணுமா உனக்கு? சரி வா, 3 நாள் ஓ இஷ்டம் தான். இல்ல தலைவன் வந்து இந்த பிரச்சனை இல்லாம பண்ணா சரிதான். பாப்பாங்க. ஏய், கோவா ஜெயில உட்கார வைக்காம இருந்தா சரி. அந்த ஆடுகளை மட்டும் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த பயலுக்கு செவலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அது மாதிரிதான் இவனு நம்மளுக்கு சம்மந்தம் இல்ல. அவ்வளவுதான்.